யாமுனாச்சாரியரின் சீடரின் குழுவின் வேண்டுகோளை மதித்து ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ஸ்ரீரங்க ஆலயம் மற்றும் மடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தெய்வ காரியங்கள் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெறத் தொடங்கியது. ஆச்சாரியர் நடைமுறைக்கு கொண்டு வந்த சீர்திருத்தங்களின் விளைவாக கோயிலின் வருவாயும் செலவுகளும் அதிகரித்தன. பழைய அதிகாரிகளின் வருவாய் இறங்குமுகமாயிற்று. உள்ளுக்குள்ளேயே முனகிக் கொண்டனர். நஞ்சு வைத்து ஆச்சாரியரை கொல்வதற்கும் இந்த துஷ்டர்கள் பின்வாங்கவில்லை. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமலங்குழலி கடைதிரவாய். உணவு யாசிப்புக்காக சென்ற சமயத்தில் நஞ்சு கலந்த சோற்றை தரும் முயற்சியில் இறங்கினான் ஆலயத்தின் மேலதிகாரியான அமுதானார். பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அன்றிலிருந்து உணவு யாசிக்கும் செயலை நிறுத்தினார். ஆச்சாரிய மகாபூர்ணரின் மகள் அத்துளாய் அத்தையின் வீட்டில் அவளுக்கு எந்த சுகமும் இருக்கவில்லை. மூக்கில் சோழியை கட்டிக்கொண்டு உழைத்தாலும் அத்தை கருணை காட்டுவதில்லை. அந்த பெண் பிள்ளை ஒருமுறை மடத்திற்கு வந்து ஆச்சாரியரின் முன்னால் கண்ணீர் வடித்தாள். இதை பார்த்து ஆச்சாரியர் மிகவும் வருந்தினார். புறக்கணிப்பு தண்டனைக்கு இலக்கான தந்தையின் மகள்தானே நீ என்று கேவலப்படுத்திக் கொண்டிருந்தாள். இதை கேட்டுக்கொண்ட தாசரதி குருவிடம் வந்து நடந்த சங்கதிகளை எல்லாம் தெரிவித்து பிரம்மை பிடித்தவனாய் நின்றான். சீடனின் வருத்தத்தை புரிந்து கொண்ட ராமானுஜர், குருவாகி இருந்த மகாபூர்ண ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தின் மிக முக்கியமானவர். முன்பு கதியில்லாதவனும் தரித்திரத்தில் உழன்றவனும் அனாதையுமாகி இருந்த மாரநம்பி என்னும் தீண்டத்தகாதவனின் சவசடங்கை தாமே தம் கையால் செய்ய வேண்டி வந்தது. இதுவே அவரை புறக்கணித்ததற்கு காரணமாயிற்று. நீ அவளது வீட்டிற்குப் போய் சேவை செய்து கொண்டு அவளுக்கு துணையாக இரு. தாசரதி அவர்கள் வீட்டு வேலைக்காரியைப் போல் தம் வீட்டில் சேவை செய்வதை பார்த்து பயந்து போன அத்தைக்கு ஞானோதயம் ஆயிற்று. குடும்பமும் சுகமயமாயிற்று. ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதனின் சேவையை முடித்துக் கொண்டு ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீமடத்திற்கு திரும்பி வந்து கொண்டது. வழி நடுவில் சின்னஞ்சிறுவர்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு தெய்வ உற்சவ விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்து ஆச்சாரியர் உணர்ச்சி மேலிட்டவராய் அங்கேயே நின்றார். தகட்டின் படல், பழைய முறம், ஓட்டை விழுந்த சல்லடை, மரத்தின் கொப்பும் கிளையும் முதலியவற்றை பயன்படுத்திக் கொண்டு சிறுவர்கள் சுவாமி தேரினை கட்டியிருந்தார்கள். தேருக்குள்ளே ஒரு உடைந்த பொம்மை, அலங்காரத்திற்கு தெருவில் உதிர்ந்து கிடந்த வாசனையற்ற மலர்கள், நைவேத்தியத்திற்கு உலர்ந்த இலையின் மேல் அடுக்கி வைத்த சிறிய கற்கள், மங்களாரத்தி செய்ய முறிந்து போன பலகை துண்டுகள். பூஜை முடிந்த பிறகு எல்லோருக்கும் பிரசாத விநியோகம். கோயிலில் சகல மரியாதைகளுடன் ஜியருக்கு அருளப்பாடு கொடுப்பதைப் போல கற்களையே கொண்டு வந்து ஆச்சாரியரின் முன்னால் நீட்டினர். ஆச்சாரியாரும் குழந்தைகளோடு குழந்தையாக அதையே மிகவும் வினயத்தோடு ஆனந்த கண்ணீர் வடித்து காஷாய வஸ்திரத்தை தூக்கி பிடித்து பக்தியோடு பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார். இதென்ன குருவே, அவர்கள்தான் சிறிய பிள்ளைகள், நீங்களோ முனிசிரேஷ்டர், அவர்களைப் போலவே நீங்களும் விளையாடுவது சரியா என்று சீடர்கள் ஆட்சேபித்தனர். நீங்கள் பிரபந்தத்தை பாராயணம் செய்கிறீர்கள், ஆனால் அதன் உட்பொருளை கிரகித்துக் கொள்ளும் முயற்சியை செய்யவில்லை. கோவிந்தா நாராயணா என்றபடி கோலாகலத்தோடு பாடுபவர்களும் ஆடுபவர்களும் எப்போதுமே பைத்தியங்கள் அல்ல. அந்த சிறுவர்கள் விளையாட்டாக விளையாடினாலும் அது தெய்வத்தின் விளையாட்டு. அங்கு அந்த பரமாத்மனின் இருப்பு இருந்தே இருக்கும். அவர்களின் புனிதத்தில் நாமேன் பங்கேற்கக் கூடாது என்று ஆச்சாரியார் பக்தியின் வடிவத்தை சீடர்களுக்கு தெளிவாக கூறினார்.
ராமானுஜாச்சாரியாருக்கு இந்த உலகமே விஷ்ணுமயம். திருப்பதி தலத்திற்கு சென்று சீனிவாசனின் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியார் தீர்மானித்தார். திருப்பதி தலத்தை அடைந்து மலையின் அடிவாரத்தில் குடிகொண்டிருக்கும் ஆழ்வார்களை சேவித்து கீழ்த்திருப்பதியிலேயே தங்கவும் செய்தார். ஆதிசேஷ வடிவமான மலையை தமது பாதங்களால் மிதித்து ஏறுவதற்கு விரும்பாமல் மலையின் அடிவாரத்திலேயே இருந்து ஸ்ரீனிவாசனை துதித்தார்.